சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீடியோல இருக்கிறது மட்டும்தானே உனக்கு தெரியும். இது யார் எடுத்தா, நந்தினி ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சுதாகர் பூர்ண காப்பை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பூஜையை எப்படியாவது நடத்தணும், அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் வீட்டுக்கு நான் போனேன். ஐயா 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 ஐயா, என்னம்மா? நீங்க எதுக்குங்க ஐயா இங்க வந்தீங்க? சாமி பூஜை தடைப்பட்டு போச்சு, மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அவன் என் பங்காளி தானே, கற்பனுக்காக அவன் காலில் விழுந்தாலும் பரவாயில்லன்னு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த பூர்ண காப்பு பூஜை நடந்தே தீரணும். நடக்குங்க ஐயா, கண்டிப்பா நடக்கும். நீங்க போங்க. பூர்ண காப்பு பூஜை நடத்துறதுக்கு அந்த ஆள் வாள் எடுத்து குடுக்க வருவாரு. நீங்க போங்க. இங்கெல்லாம் உங்க காலடி படக்கூடாதுங்க ஐயா. நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நான் போய் நல்ல நேரத்துக்குள்ள பூஜை நடக்கணும். பூஜை நடக்கும்போது நீங்க அங்க இருக்கணுங்க ஐயா. தயவு செஞ்சு கிளம்புங்க ஐயா. நான் கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. அருணாச்சல ஐயா தோப்புல திருட்டு போன அத்தனை தேங்காயையும் நான் தான் ஆள் வச்சு வெட்டி சந்தைக்கு கொண்டு போய் வித்து காசாக்கிட்டேன். அந்த திருட்டு வேலையை செஞ்சது நான் தான். என் கடனை அடைக்கிறதுக்கும் என் தங்கச்சிங்களோட படிப்பு செலவுக்கும் எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. நான் அதுக்கு வெளியேயும் முயற்சி பண்ண, எனக்கு எங்கேயும் பணம் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் நான் இந்த மாதிரி தேங்காயை திருடி வித்துட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் மேல பழிய போட்டு நான் தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஊர் மக்கள் முன்னாடியும் போலீஸ்லயும் அவர்தான் திருடினாருன்னு அவர் மேல ஒரு பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பின. அவருக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கான மொத்த பொறுப்பும் நான் தான். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இது போதுண்டா. கட் பண்றா போன. ஊர்ல ஒரு பயலுக்கு விடாம எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றா. சரிண்ணா.